ஃப்ளோரிடா சம்மர்ல யார்ட் கிளீன் பண்ணலாம் வாங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வணக்கம் நண்பர்களே! நம்ம சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். வெல்கம் பேக் டூ விவி சிஸ்டர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ஃப்ளோரிடா சம்மர்ல வீட்டோட யார்ட முழுசா கிளீன் பண்ண போறோம். ஆமாங்க, இது ஃபுல்லா ஃப்ரண்ட் யார்ட் கிளீனிங் பார்க்கலாம். ஆனா, இது ஃபுல்லாவே நான் ஒரு நாள்ல பண்ணது இல்லங்க. ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் ஆச்சு. எவ்ரி டே ஆஃப் லைக் 4 டூ 5 ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்கு. அவ்வளோ ஒர்க் பண்ணி இது பண்ணா தான் இவ்வளோ யார்டு வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுக்க முடிஞ்சுச்சு எனக்கு. மல்ச்சு, சாயில் அண்ட் பிளான்ட்ஸ் எல்லாம் அது வாங்கிட்டு வரதுக்கு 1 டே ஆச்சு. ஸோ ஓவராலா லைக் 6 டேஸ் எடுத்துச்சு. இது ஃபுல்லா நான் கிளீன் பண்ணி, செட் பண்ணி ரெடி பண்றதுக்குள்ளார. ஃப்ளோரிடால வசிக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். ஒரு வாரம் மழை வந்தா போதுங்க. இல்ல வெயில் அடிச்சாலும் எவ்வளோ புல்லும், களையெல்லாம் செடிக்குள்ள வேகமா வளர்ந்துரும்னு நெறைய பேருக்கு தெரியும். அதனால இன்னைக்கு வந்து என்னென்ன வேலை பண்ண போறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா யார்ட எப்படி அழகா மாத்தியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ளோரிடா சம்மர்ல வேலை செய்யும்போது என்னென்ன கவனிக்கணும், எல்லாத்த பத்தியும் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம யார்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ களை வளர்ந்துருக்குன்னு பாருங்க. இங்க வந்து இந்த மாரி களைகள் வந்து மழை வரும்போது ஈஸியா வந்துரும். மோஸ்ட்லி இங்க எல்லாருமே ஸ்ப்ரிங் டைம்லயே இந்த யார்ட் கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து சம்மர்க்குள்ள ஃப்ளவர்ஸ்லாம் வச்சா நல்லா செட் ஆயிக்கும். எனக்கு வந்து இப்ப சம்மர்ல தான் பிரேக் இருந்துச்சு. ஸோ, அதனால நான் சம்மர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கெல்லாம் வந்து அ களைகள் வந்து எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. செடிக்குள்ளேயும் கொஞ்சம் ஷேப் இல்லாம எவ்வளோ எவ்வளோ இருக்கு பாருங்க. கீழ நெறையா இலைகள்லாம் விழுந்திருக்கு. பக்கத்துல வந்து ஒரு மேக்னோலியா மரம் இருக்கு பெருசா. ஸோ, அதுலேருந்து நெறைய லீவ்ஸ் கொட்டுங்க. ஸோ, அதோட லீவ்ஸ் எல்லாம் நெறையா இருந்துச்சு. அண்ட் 1 வாரம் கவனிக்கலனா போதுங்க. ஃப்ளோரிடா யார்டு வந்து இப்படிதான் மாறிடும். ஆனா, கவலை இல்லாம இதெல்லாம் எடுத்துடலாம் வாங்க. எவ்வளோ கொஞ்ச நேரம் செலவழிச்சா டெய்லியும் இந்த மாரி நம்ம நீட்டா கிளீன் பண்ணி எடுத்துடலாம். முதல்ல எல்லா களையும் வந்து எடுக்க ஆரம்பிச்சேங்க. இங்க வந்து யுஎஸ்ல வந்து களைனா வந்து வீட தான் களைன்னு சொல்லுவாங்க. பெரிய களையெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஈஸியா ஆயிடும். அத ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்து, கையோடவே நான் எல்லாமே எடுக்க எடுக்க ட்ராஷ் கேன் நான் எடுத்துட்டு வந்துட்டு அதுல எல்லாம் போட்டுட்டே இருந்தேன். அண்டு கடைசியா வந்து ரூட்ஸ் எல்லாம் புல் பண்ணி எடுக்கணும். அப்பதான் வந்து சீக்கிரம் வந்து வராதுங்க. அப்படியே விட்டுட்டோம், மேல மட்டும் கட் பண்ணிட்டோம்னா, எடுக்கலன்னா திரும்பி திரும்பியும் வந்து அந்த வீட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஃப்ளோரிடா மலைக்கு வந்து சீக்கிரம் சீக்கிரம் வீட்ஸ் வந்து க்ரோ ஆயிடும். அதான் இங்க பெரிய பிரச்சனை. அதனால வந்து கையோட எடுக்கும்போதே ரூட்ஸோட எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். ஃப்ளோரிடால வந்து மழை வந்த பிறகு வந்து சாயில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். அந்த டைம்ல வீட்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம். இப்படி வந்து யார்ட் வேலை பண்ணும்போது வந்து நான் கொஞ்சம் சில டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணேன். முடிஞ்சுச்சுன்னா இந்த மாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா இருக்கும். நான் வந்து காலையில ஏர்லி மார்னிங் அந்த மாரி ஒர்க் வந்து ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2, 3 நாள் அந்த மாரி முடிஞ்ச வரைக்கும் காலைல ஒரு 6:30 அந்த மாரி எந்திரிச்சுட்டு, ஒரு 8:30க்குள்ள முடிச்சுட்டோம்னா, அந்த சன் வரதுக்குள்ள நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். அந்த டைம் ஒர்க் பண்ணும்போது நான் எப்பயுமே தண்ணி பாட்டில் வச்சுட்ருப்பேன். ஏன்னா ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிடும். ஸோ கன்டினியூஸா வெளிய சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இல்லைங்களா? நம்ம ஃபார்மிங் அந்த மாரிலாம் பண்ணதில்ல. ஸோ வந்து கொஞ்சம் ரொம்ப டயரிங்கா தான் இருக்கும் யார்ட் ஒர்க் வந்து. அண்ட் கிளவுஸ் போட்டுக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபு. இந்த பாம் ட்ரீஸ் நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதுலலாம் வந்து முள்ளு நெறையா இருக்கும். ஸோ, எப்பயுமே வந்து க்ளவுஸ் இருக்கிறது வந்து கொஞ்சம் சேஃப்டி கூட. வெயில் அதிகமா இருந்தா வந்து நடுவுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உடம்ப கவனிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அத எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி பண்ணேன். ஸோ, நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நான் வீட்ஸ் எல்லாம் புல் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சேன். பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோல. பிளான்ட்ஸ் ட்ரிம் பண்ணிட்டு, புஷஸ்லாம் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன். ட்ரீஸு, பிளான்ட்ஸு, புஷஸ்ல இருக்க எல்லா ட்ரையான பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறமா தான் ஷேப் குடுத்து அழகா வெட்டிட்டு இருந்தேன் ஃபுல்லா. ஸோ ஒரே தடவையில அதிகமா வெட்டாம கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிம் பண்ணா தான் பிளான்ட்ஸ் வந்து ஹெல்த்தியா இருக்கும். இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாத்தையும் பார்த்து நம்ம கரெக்ட்டா பண்ணோம்னா, யார்டு நல்ல டிஃபரன்ஸ் வந்து காட்டும் நல்லா உங்களுக்கு. இப்பவே நீங்க பிகினிங்லேக்கும் இப்பயும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. யார்ட் நம்ம நீட்டா கிளீனா வச்சிருந்தாவே வந்து நெறையா பூச்சிலாம் வராது. அதுவும் மெயினா இந்த ஃப்ளோரிடால நெறையா ஸ்னேக்ஸ் இருக்கும். எங்க பார்த்தாலுமே ஸ்னேக்ஸ் இருக்கும். அதனால தான் நான் ஷூ போட்டுட்டே வந்து ஒர்க் பண்றேன். எங்க ஸ்ட்ரீட்ல மோஸ்ட்லி அமெரிக்கன்ஸ் அண்ட் கொரியன்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. காலையில அண்ட் ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க லேடீஸ் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுவாங்க யார்ட்ல. கிளீன் பண்ணுவாங்க. இந்த மாரி வீட்ஸ் எல்லாம் புல் பண்ணிட்டு இருப்பாங்க உட்காந்து. ஸோ சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் எனக்குமே இந்த வாட்டி இன்ஸ்பயர் ஆச்சு. எங்க நெய்பர் வந்து கொரியன் தான். அவங்க ஆடுக்கு, பிளான்ட்ஸுக்கு, ஃப்ளவர்ஸ்க்கு, ட்ரீஸ்க்குலாம் குடுக்குற கேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். எப்ப பார்த்தாலும் காலையில ஃபர்ஸ்ட்டு வேலையா அத கிளீன் பண்றது தான் வந்து பண்ணிட்டுருப்பாங்க. ஃபுல்லா செக் பண்ணிட்டு என்னென்ன இது பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்கு சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டுருப்பாங்க.
இப்ப நம்ம யார்ட் வந்து எவ்வளோ அழகா மாறியிருக்கு பாருங்க. எல்லாத்தையுமே கட் பண்ணி வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் பிளான்ட்ஸ் வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன். நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹைபிஸ்கஸ், ஜாஸ்மின், எனக்கு பிடிச்ச கனகாம்பரம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹைபிஸ்கஸ்னா வந்து செம்பருத்தி. இது எல்லாமே எங்கெங்க வாங்குனேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 செடி மட்டும் நான் ஹோம் டிப்போட்ல எடுத்தேன். அது தவிர மத்த எல்லா செடியுமே வந்து நான் லூயிஸ்ல தான் எடுத்தேன். லூயிஸ்ல ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாவும், சூப்பராவும் இருந்துச்சு. இது எல்லாமே பேசிக் செடிங்க தாங்க வாங்கியிருக்கேன். டாலியா ஃப்ளவர் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ, அத வந்து நான் தேடிட்டு இருக்கேன். இங்க பார்த்த கடையில வந்து கிடைக்கல. வேற எங்கேயாச்சும் கிடைச்சுன்னா நெக்ஸ்ட் இதில ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இந்த பெரிய புஷ் இருக்கு இல்லைங்களா? அத வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எடுக்கிற மாரி எனக்கு பிளான் இல்ல. அதுக்கப்புறம் நான் கடையில போய் பார்த்துட்டு ஒரு பிளான்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த எல்லோயிஷ் கலர் பிளான்ட்டு. ஸோ, அது வந்து இங்க வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால அத கிளீன் பண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாவே, ஸோ இத வந்து நான் ஆட் பண்றேன். அந்த புஷ் ரொம்ப வருஷமா இருக்கு. 10 இயர்ஸா. ஸோ, அதனால சரி இப்போ இது வந்து புதுசா வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இத வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப அழகா இருக்கு வச்சோனே. இதெல்லாம் வந்து டெக்கரேட்டிவ் அண்ட் பெரினியல் பிளான்ட்ஸ் மச் கேர் தேவைப்படாது. ஃப்ளவர்ஸும் வராது. ஸோ சும்மா டெக்கரேஷனுக்காக தான். அதனால கலர்ஃபுல்லா வாங்கி வச்சிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெரைட்டி ஆஃப் ஹைபிஸ்கஸ். அது வந்து அ ஆக்சுவலா சென்டர்ல அந்த ஸ்டெம் இருக்காது. இது ஒரு டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஹைபிஸ்கஸ். புஷ் மாரி இருக்கும் நல்லா. சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த கலரும் வந்து என்னோட ஃபேவரைட். அதனால எடுத்துட்டு வந்து அது வச்சிருந்தேன். அதெல்லாம் வந்து செகண்ட் டைம் தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா சைடும் வந்து மல்ச் வந்து ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஃப்ரெஷ் மல்ச் போட்டா தான் வந்து பார்க்கவே நல்லாருக்கும். அண்ட் மெயின்டெனன்ஸும் இருக்கும். மல்ச் போட்டா வந்து யார்ட் வந்து இன்னும் ரொம்ப அழகா தெரியும். அதோட சாயிலோட மாய்ஸ்சர வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு தான் இந்த மல்ச்ச வந்து யூஸ் பண்றோங்க. அது மட்டும் இல்ல, வீட்ஸ் வர்றதையும் வந்து ஓரளவுக்கு குறைக்க உதவி பண்ணும் இந்த மல்ச் வந்து. இதுதாங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இந்த சைடுக்கும் இப்போ ரைட் சைடுக்கும் மல்ச் ஃபுல்லா ஆட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இந்த 2 சைடுக்கு அந்த குட்டி ஒரு பிளான்ட் இருக்கு பார்த்தீங்களா? மரம் மாரி அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 6 பேக் ஆஃப் மல்ச் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் யார்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிளான்ட்ஸோட வீட்ஸ் வராம இருக்கிறதுக்கு வந்து, ஒரு வீட் ஃபேப்ரிக் வந்து ஆட் பண்ணுவாங்க. அது வந்து வீட் பேரியர்ன்னு சொல்லிட்டு, அது வந்து சாயில் மேல போட்டு தான் வந்து மல்ச் வந்து ஆட் பண்ணுவாங்க. நாங்க லாஸ்ட் இயரே ஆல்ரெடி அதெல்லாம் போட்டதுனால, இந்த வாட்டி நான் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணல. ஆல்ரெடி இருக்கிறதுனால தேவைப்படாது. புதுசா இப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷா பண்றீங்கன்னா, அந்த வீட் பேரியர் வீட் கிளாத் போட்டு தான் வந்து ஆட் பண்ணணும். மல்ச் வந்து அப்பதான் உங்களுக்கு வந்து வீடு வந்து ஓரளவுக்காச்சும் தடுக்க முடியும். இப்போ நான் மல்ச் போட்டாலுமே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வீட்ஸ் வரதான் செய்யும். இதோ பாருங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இப்ப முழு யாடையும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சுத்தமா அழகா மாறியிருக்குன்னு பாருங்க. இப்படி ஒரு நாள் கொஞ்ச நேரம் செலவழிச்சீங்கன்னா, வீட்டோட வெளியே இருக்கிற இடமே வந்து ரொம்ப புதுசா மாறிடும். இன்னும் நிறைய லேண்ட்ஸ்கேப்பிங் ஐடியாஸ் இருக்கு. அதையும் வரப்போகும் வீடியோக்கள்ல உங்களுக்கு ஆட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி கார்டனிங், யார்ட் மேக் ஓவர், டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ், கேக் டெக்கரேட்டிங், ஃபிஷ் டேங்க் செட்டப் மாதிரி எல்லாம் நிறைய வீடியோக்கள வந்து நம்ம சேனல்ல வருங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணு தான். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளோரிடா சம்மர்ல நீங்க யார்ட் எவ்வளவு அடிக்கடி கிளீன் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். பாய்.